வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களுக்கு உதவிட வேண்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. அம்மா உணவகத்தை ஆய்வு செய்வதாக ஒரு நாடகத்தை மு.க. ஸ்டாலின் அரங்கேற்றியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி சாடல். இல்லம்தோறும் இளைஞரணி என்ற திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பாராட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை, சென்னை மேயர் பிரியா கண்டனம். TNPL கிரிக்கெட் போட்டி, நெல்லை திருச்சி அணிகள் இன்று மோதல். தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வங்கதேசத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு உதவிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் நீலகிரியில் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட கலெக்டர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதில் வங்கதேசத்தில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலையில் தமிழர்கள் சிலர் தாயகம் திரும்ப இயலாமல் சிக்கி தவிப்பதாகவும் அங்கு சிக்கியுள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு உதவிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 19 அம்மா உணவகங்களை மூடியது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அம்மா உணவகங்களுக்கு மூடு விழா நடத்த முயற்சித்துவிட்டு தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலை கண்ணீர் வடிக்கிறார் என்றும், ஜெயலலிதா ஆட்சியில் சென்னையில் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்ட நிலையில் 19 உணவகங்களை மூடியது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் வாய்ப்பந்தல் போடாமல் மூடியுள்ள உணவகங்களை திறப்பதுடன் புதிய உணவகங்களையும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இல்லம்தோறும் இளைஞரணி என்ற திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் திமுக இளைஞரணி 45ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுகவில் பல அணிகள் இருந்தாலும் முதல் அணி இளைஞரணிதான் என்றும், திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற இளைஞரணியும் ஒரு காரணம் என்ற அவர், சமூக வலைதளங்களில் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு எதிர்வரும் சட்டசபை தேர்தலை வெற்றிக்கு திமுக இளைஞரணி பாடுபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், இல்லம்தோறும் இளைஞரணி என்ற திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், நகரம் முதல் கிராமம் வரை ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று திமுகவின் திட்டங்கள் சாதனைகளை எடுத்துக் கூற வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பாராட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேயர் பிரியா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கழக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதலமைச்சரின் பெருந்தன்மையை பாராட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என்றும், திமுக அரசால் தொடங்கப்பட்டது என்பதற்காகவே புதிய தலைமைச் செயலகம் உள்பட அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டங்கள் எத்தனை என்பதை மக்கள் அறிவர் என்று தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் மீது எழும்பூர் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து நேற்று பாமக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துக்கு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமை தாங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, வக்கீல் பாலு, சிவக்குமார் MLA, சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் வடிவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், மாதந்தோறும் மின் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு இன்னும் ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டோர் மீது எழும்பூர் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் பலரும் மின்விசிறி, தொலைக்காட்சியை உடைத்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் உள்ள தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் 25 பெண் ஊழியர்கள் மயங்கி விழுந்தனர். தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் புதூர் பாண்டியபுரம் அருகே தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலை இயங்கி வருகிறது. இதில் கடலில் பிடித்து வரக்கூடிய மீன்களை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதி மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர்.
இந்நிலையில் நள்ளிரவில் மின்சார கசிவு காரணமாக அமோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த தீ விபத்து காரணமாக மீன்களை குளிரூட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வாயு குழாயில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு இரவு பணியில் இருந்த 25 பெண்கள் மயக்கமடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக புதியம்புத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவின் குடகு, மண்டியா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கபினி, KSR அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு 80,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று காலை தமிழக கர்நாடக எல்லைக்குட்பட்ட பலிகுண்டாவிற்கு வினாடிக்கு 61,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதிக நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 5வது நாளாக பரிசல் சவாரி செய்வதற்கு அருவிகளில் குளிக்கவும் தடை நீடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒகேனக்கல் மெயின் அருவிக்கு செல்லும் நடைபாதை முற்றிலும் தண்ணீரால் மூழ்கியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையை கண்டித்து வழக்கறிஞர் ஆசை தம்பி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் தேசம் கட்சி சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையை கண்டித்து அவரது கொலைக்கு நீதி வேண்டியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஆசை தம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் பதாகைகளுடன் தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆசை தம்பி இவ்வாறு தெரிவித்தார். சமூக நீதிக்காக போராடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை இன்று வரை மர்மமாகவே இருக்கின்றது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்த 3 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் சரணடைந்ததாக காவல்துறை சொல்லியது. அதுவும் காவல்துறை ஒரு தவறான தகவல்களை மக்களிடம் பரப்பியது. குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யவில்லை, அவர்கள் சரணடைந்தார்கள். ராமேஸ்வரத்தில் 5வது நாளாக சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா மற்றும் வங்கக்கடலில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து சூறைக்காற்று வீசி வருகிறது. இந்த நிலையில் தற்போது புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. மேலும் கடலோர பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் 5வது நாளாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதித்தும் துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ள படகுகளை பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு துறைமுகங்களில் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 6000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் அந்த துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வள்ளியூரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவுப் பொருட்கள் விற்பனை கூடங்களை ஆய்வு செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ராமகிருஷ்ணன் தலைமையில் பேரூராட்சி சுகாதார ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் காவல்துறை உதவியுடன் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள உணவகங்கள், மளிகை கடைகள், டீ கடைகளில் ஆய்வு செய்தனர். அதில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கடைகளுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். மேலும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என பணியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இந்த ஆய்வில் வள்ளியூர் பேரூராட்சி பணியாளர்கள் உடனிருந்தனர். குமரியில் பொறியாளர் அலுவலகத்தில் சுமார் 5,34,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஊனாமலைக்கடை பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள பொறியாளர் அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக சாம் செல்வராஜ் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் ஒப்பந்ததாரர்களுக்கு பில் எழுத லஞ்சம் வாங்குவதாக மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஒருவர் மாறு வேடத்தில் வந்தபோது அங்கு பணியில் இருந்த சாம் செல்வராஜ் ஒப்பந்ததாரர் ஒருவரிடம் இருந்து லஞ்ச பணத்தை வாங்கியுள்ளார். பின்னர் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தியதில் கட்டுக்கட்டாக பணத்தை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. பின்னர் அவரிடம் இருந்து சுமார் 5,34,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்து சாம் செல்வராஜ் மற்றும் அவரது உதவியாளர் ஹரிஹரன் என்பவரையும் கைது செய்ததோடு பணம் கொடுக்க வந்த ஒப்பந்ததாரர்கள் 5 பேரையும் அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கருத்தடை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர் உரிய சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கை அருகே வடக்கு மலலை சேர்ந்தவர் தங்கசாமி மனைவி தவசித்ரா. இவர் கடந்த 14ஆம் தேதி உத்தரகோச மங்கை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2வது பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டு பெண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து பெரியப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கருத்தடை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு எந்தவிதமான மருத்துவ உபகரணங்களும் இல்லாததால் தவறுதலாக ஊசி மருந்து செலுத்தப்பட்ட நிலையில் அவர் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது இறந்தவரின் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடும் அவரின் கணவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வரும் தங்கசாமி மனைவி சிவசித்ரா அவர்கள் திங்கட்கிழமை சுயப்பிரசவமாக பெண் குழந்தை பிறக்கப்பட்டது. பெண் குழந்தை பிறக்கப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறக்கப்பட்டது. சுயப்பிரசவமாகப்பட்ட குழந்தை பிறந்தவுடனே உடனடியாக கருத்தடை பண்ண வேண்டும் என்று கருத்தடை பண்ணுவதற்காக அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அருகில் இருக்கும்போது எந்த ஒரு மருத்துவ முகாமும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாத பெரிய பட்டணத்தில் போய் கருத்தடை பண்ணுவதற்கு அவசியம் என்ன? அந்த கருத்தடை பண்ணும்போது அந்த தாய் இறந்து விட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைத்து மேல் சிகிச்சையாக மறுபடி பெரிய பட்டணத்திலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தவுடன் இதுவரை அந்த தாயுடைய முழு மருத்துவ சிகிச்சை முன்னேற்றம் இதுவரை காணப்படவில்லை. அதனை பற்றி நாங்களும் மருத்துவர்களிடம் மருத்துவ நிர்வாகத்திடம் உலக மூளை தினத்தையொட்டி சேலத்தில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் தனியார் கல்லூரி சார்பில் உலக மூளை தினத்தையொட்டி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை அஸ்தம்பட்டி காவல் உதவி ஆணையர் லட்சுமி பிரியா கலந்து கொண்டு கொடி அசைத்து துவக்கி வைத்தார். காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டியானது காந்தி ரோடு, அஸ்தம்பட்டி, ராமகிருஷ்ணன் சாலை, 4 ரோடு வழியாக 6 கிலோமீட்டர் கடந்து மீண்டும் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. இதில் 15 வயதிற்கு மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், முதியவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாரத்தான் ஓடினர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. கனமழை காரணமாக முதுமலை யானைகள் காப்பகம் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த வகையில் கனமழை காரணமாக முதுமலை யானைகள் காப்பகம் 3 நாட்களுக்கு மூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் துண்டிப்பு, குடிநீர் தட்டுப்பாடு, மரங்கள் விழுவது ஆகியவற்றால் சுற்றுலா பயணிகளுக்கு வாகன சவாரி நிறுத்தப்படுவதுடன் யானை முகாமும் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தரம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இதில் தாரப்பாக்கம், தண்டலம் ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர் கனவு இல்லம், முதியோர் உதவித்தொகை, முதலமைச்சர் காப்பீடு திட்ட அடையாள அட்டை, குடும்ப அட்டை, பட்டா மற்றும் பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் வழங்கினர். பொதுமக்கள் அளித்த மனுக்களை ஆய்வு செய்து தகுதியான மக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் குன்றத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி, துறைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை அருகே சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மாயங்குளம் கிராமத்தில் சக்தி மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கரகம் ஜோடித்து அங்காள பரமேஸ்வரி வேடமடைந்து பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். இதில் மாயங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுக்கோட்டை அருகே ஸ்ரீ முருகன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் ஸ்ரீமுருகன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்கள் திருவிளக்கு மந்திரம் முழங்கி பூஜையை வழிநடத்தினர். பூஜையில் கரம்பக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று மழை பெய்ய வேண்டியும், விவசாயம் செழிக்கவும், உலக ஒற்றுமை வேண்டியும் மஞ்சள் பிள்ளையார், உதிரி புஷ்பம், கற்பூரம், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து குத்து விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். திருவிளக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். முக்கூடல் அருகே உள்ள மனுஜோதி ஆசிரமத்தில் 55வது கல்கி ஜெயந்தி விழா நடைபெற்றது.
நெல்லை மாவட்டம் முக்கூடல் சிங்கம்பாறையில் உள்ள மனுஜோதி ஆசிரமத்தில் 55வது கல்கி ஜெயந்தி விழாவை ஒட்டி சர்வ சமய மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லஹரி கிருஷ்ண பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆசிரம தலைவர் பால் உபாஸ், நிர்வாகிகள் லியோ பால், வினோத், நிர்மல்குமார், பாலச்சந்தர் உள்பட 5000க்கும் மேற்பட்ட லஹரி கிருஷ்ண பக்தர்கள் கலந்து கொண்டனர். வினோத்குமார், இந்த மனுஜோதி ஆசிரமத்தில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நான் இங்க இருக்கிறேன். இந்த கல்கி ஜெயந்தி விழா ஆனது பல வருடங்களாக லஹரி கிருஷ்ணாவால் தொடக்க வைத்து நாங்கள் 55வது கல்கி ஜெயந்தி விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கல்கி ஜெயந்தி விழாவில் முக்கியமானதாக இன்று சர்வசமய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சர்வசமய மாநாட்டில் நாங்கள் ஸ்கில் ஆஃப் ஹிஸ் லவ்விங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இது ஒரு ஆங்கில புத்தகம். இது அமேசானில் பேட்ரிட்ஜ் பப்ளிகேஷன்ஸ் இது வெளியிட்டுள்ளது. இது அமேசான்ல எல்லாருமே ஆன்லைன்ல பெற்றுக்கொள்ளலாம். அதை தவிர இந்த புக்கு என்னன்னா ஒரு மானிடன் எப்படி இந்த உலகத்தில் இருக்கலாம், அதை மட்டும் அன்றி கடவுளால் இந்த மானிட பிறவியின். இனி வருவது உலக செய்திகள். வங்காளதேசத்தில் வன்முறையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 105ஆக அதிகரித்துள்ளது. வங்காளதேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த இடஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெறுவதாகவும் இதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தலைநகர் டாக்காவில் உள்ள ஜஹாங்கீர் நகர பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்துக்கு ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது. போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மாணவர்களை கலைத்தனர். இந்த வன்முறையில் 6 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் போலீசார் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் வங்காளதேசத்தின் மத்திய பகுதியில் உள்ள நார்சிங்டி பகுதியில் உள்ள ஜெயிலுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதனை பயன்படுத்தி ஜெயிலில் இருந்து 100க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த போராட்டங்கள், கலவரங்கள் மற்றும் வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 105ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் வங்கதேசத்தில் வசிக்கும் 15,000 இந்தியர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. மேலும் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுள்ளதால் இந்திய மாணவர்கள் 300 பேர் பத்திரமாக நாடு திரும்பியுள்ளனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். TNPL கிரிக்கெட் 18வது லீக் ஆட்டத்தில் நெல்லை ராயல் கிங்ஸ், திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 8வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி சேலத்தை அடுத்த வாழப்பாடியில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. முதல் 9 லீக் ஆட்டங்கள் சேலத்திலும், அடுத்த 8 லீக் ஆட்டங்கள் கோவையிலும் நடைபெற்றது. இந்த நிலையில் இதன் 3வது கட்ட லீக் ஆட்டங்கள் நெல்லை சங்கர் நகரில் உள்ள இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவன மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இங்கு 6 லீக் ஆட்டங்கள் அரங்கேறுகின்றன. இன்று இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் 18வது லீக் ஆட்டத்தில் நெல்லை ராயல் கிங்ஸ், திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிகள் மோதுகின்றன. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 54,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 35 ரூபாய் குறைந்து 6,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 220 ரூபாய் குறைந்து 54,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 59,696 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய் 65 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 97,650 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களுக்கு உதவிட வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அம்மா உணவகத்தை ஆய்வு செய்வதாக ஒரு நாடகத்தை மு க ஸ்டாலின் அரங்கேற்றியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி சாடல். இல்லந்தோறும் இளைஞரணி என்ற திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாராட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை, சென்னை மேயர் பிரியா கண்டனம். TNPL கிரிக்கெட் போட்டி நெல்லை திருச்சி அணிகள் இன்று மோதல்.
தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.